அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நெகட்டிவ் நியூஸஸ் வந்தால் கூட ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மார்க்கெட், ஸோ மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜப்பான் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூரோப் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏசியன் மார்க்கெட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் கூட ஃபால் ஆனிச்சு. ஆனால் இந்தியன் மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பைல தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கற்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது, எதனால மார்க்கெட் இறங்கல, எதனால மார்க்கெட் ஏறுது, ஸோ இதுக்கான காரணம் என்ன, அடிப்படை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ FIDS, எஃபெக்ட் ஆஃப் FIDS இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா. ஸோ FIDS யாருன்னா அப்படின்னா, ஸோ FISனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி DISனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FISனா வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை கொண்டு வந்து ஸோ இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்னா உள்நாட்டு நிறுவனங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளார இருக்கிற நிறுவனங்கள் ஸோ பணத்தை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா DIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம், ஃபினான்சியல், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸோட மணியை கலெக்ட் பண்ணி ஸோ அதை கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்து அவங்க ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு மீதி பணத்தை பீப்புள்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கு. ஸோ இதை பற்றி டெய்லியுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு எல்லா வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா FIDS டேட்டாஸ்னு கொடுத்துட்டாலே ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். உதாரணத்துக்கு ஒரு நாளோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ FIS பை அப்படின்னு போட்டிருந்தா 1397 கோடி ரூபாய் ஸோ இந்த குறிப்பிட்ட நாளில் பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி DIS பை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி FIS பார்த்தீங்கன்னா 594 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அன்னைக்கு நிலவரம் 800 கோடி ரூபாய் பிளஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஸோ DIS பிளஸ் பண்ணி பை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி FIS செல் பண்ணியிருக்காங்க. இது கேஷ் மார்க்கெட்டும் சரி இல்லை F&Oக்கும் சரி, ஸோ டெய்லியுமே இந்த டேட்டாஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரம் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நெகட்டிவ் நியூஸ் மூலயமா நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் பெருமளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே ஃபால் ஆனால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மேலே வருது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்தது 2024 எலெக்ஷன் நடந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிக்கிற மாதிரி காலையில் ஒரு நியூஸ் வந்தது. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 6-7% வரைக்கும் ஃபால் ஆனிச்சு. ஸோ ஃபால் ஆன மார்க்கெட் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்க வேண்டியது. ஏன்னா 6-7% ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அதோட ஃபாலிங் கண்டிப்பாக அடுத்த 2 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட அதை விட ஒரு 2-2.5 மடங்கு பார்த்தீங்கன்னா மேலே வருது. ஸோ இது ஒரு நியூஸ். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் பை ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா SGST ஷார்ட் டேர்ம் கெயின் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIS எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்ல ஸோ அவங்க வச்சிருந்ததெல்லாம் செல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல கூட ஸோ மார்க்கெட் நமக்கு மேலே தான் வருது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஸோ ஜப்பான் மார்க்கெட் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபால் ஆனிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி US மார்க்கெட், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட ஸோ இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆகலை. ஸோ அந்த இடத்துல கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ 4ஆவதா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்தில் வந்தது ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ல அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட செபி சேர்பர்சன் அவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஊழல் முறைக்கு நடந்த நிறுவனங்கள்ல செபி சேர்பர்சன் மாதாவி போய்பூச்சி ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் எடுக்கல. அதாவது
குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மட்டும் கொஞ்சம் ஃபால் வந்து எடுத்தது. ஆனா இவங்க வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸோ அந்த குரூப்புக்கு தான் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபால் ஆனிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆக வேண்டியது. ஸோ அந்த டைம்ல கூட ஃபால் ஆகல. ஸோ மேஜரா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு மேஜரா நடந்த விஷயம் இந்த வருஷத்துல, அதாவது ஜனவரில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஸோ மேஜரா நடந்த விஷயம். இந்த எல்லா சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா ஸோ எதனால வந்து மார்க்கெட் வந்து மேல வருது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸுமே சாதாரணமான நியூஸ் கிடையாது. இந்த எலெக்ஷன் ஆகட்டும், அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டா இருக்கட்டும், ஸோ அதே சமயம் ஒரு ஒரு யூஎஸ் அதாவது ஒரு குளோபல் மார்க்கெட் இன்ஃபிளேஷனால ஃபால் ஆகுது இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சாதாரணமான நியூஸ் கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட்டே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ். ஸோ இதெல்லாம் எதனால வந்து ஃபால் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு காரணம் தாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து ஜூலை 2, 4, 6, 7 மாசமா 1,19,000 கோடி வந்து செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,19,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னல மார்க்கெட் வந்து பை ஆனதுக்கு ஒரே காரணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ உள்நாட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் வந்து 2,60,000 கோடி ரூபாய் வந்து தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த இடத்துலனா ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஜனவரியில பார்த்தீங்கன்னா 26,000 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,000 கோடி, 50,000 கோடி, 56,000 கோடி, 44,000 கோடி, 55,000 கோடி, 28, 23 கிட்டத்தட்ட இப்பவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த், நான் ஜூலை வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஆனா ஆகஸ்ட் மந்த்ல கூட அவங்க வந்து இப்போதைக்கு கூட பிளஸ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து பெரிய அளவுல வந்து ஃபால் ஆகவே இல்லை. ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலுமே ஸோ மார்க்கெட் மேல மேல வரதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஐஐ பிளஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸால நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கில் வச்சிருப்பாங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கம்பேர் பண்றோம், பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் கண்டிப்பா வந்து இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, ஆனா அந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ எஃப்ஐஎஸ் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாட்டை விட்டு முதலீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா கூட ஸோ டிஏஎஸ் வந்து தொடர்ந்து வந்து பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க இந்தியா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் டைம் மோடி 3.0 வந்தனால ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல வரத்துக்கு அந்த ஒரு ரீசனா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2,60,000 கோடி வந்து ஸோ மேல வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா, இதுதான் கேள்வி. ஸோ இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து 1,19,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரே மாதிரியே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கினா கூட ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட அகைன் வந்து மேலே தான் வருது. ஸோ இது ஒரு ரீசனா இருக்கட்டும். ஸோ இது வந்து எப்போ கிராஷ் ஆகும், ஏதாவது பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா இவங்க செல் இவங்க பை, ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போகும் மேக்சிமமா. ஸோ எப்பயாச்சும் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலைல பாத்தீங்கன்னா ஸோ ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா பை இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த இடத்துல வந்தா செல்லிங் வந்து கன்ஃபார்மா நடக்கும், அதாவது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு கிராஷ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எந்த இடம் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இனி வர மாதங்கள்ல, இப்ப ஜூலை ஆகஸ்ட், ஸோ அடுத்த செப்டம்பர் அக்டோபர், இனி வர மாதங்கள்ல ஏதாவது ரெண்டு இடத்துல அதாவது பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸும் செல் பண்ணியிருக்கணும், டிஏஎஸும் செல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஸோ அங்கிருந்து மார்க்கெட் கண்டிப்பா ஃபால் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எதனாலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க செல்லுல இருந்து ஒருத்தங்க பைல இருந்தா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஏன்னா இதை விட அதிகமாக தான், அதாவது எஃப்ஐஎஸ் நம்ம அதாவது வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் செல் பண்ணிட்டு அவங்க வெளியே போனா கூட ஸோ இவங்க வந்து உள்ளார கொண்டு வந்திருக்கிற அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. இதை விட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மடங்கு அதிகம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னமும் ஸ்டேபிளா இருக்கு, தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு மேல வரக்கூடிய மாதங்கள்ல ஸோ செல்லிங் வந்து எந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எஃப்ஐஎஸும் செல் பண்ணியிருக்கணும், டிஏஎஸும் செல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு
கான்சல்டேஷன் மார்க்கெட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அகைன் வந்து மேலே தான் வரும் தொடர்ந்து பை இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஏதாவது ஒரு 2 இடத்துல தொடர்ந்து 2 மாசம் செல்லிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அகைன் ஒரு 7 to 10% வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஎஸ் தொடர்ந்து பையிங்ல இருக்காங்க, எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்ல இருந்தா கூட இப்போ வந்து பையிங்குள்ளார வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸோ பையிங்குள்ளார வந்து இவங்க வந்துட்டாங்க. ஜூன் மாசம் வந்து பையிங்ல வந்திருக்காங்க, ஆனால் ஆகஸ்ட் மாசம் செல்லிங்ல தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆச்சு, ஏதாவது ஒரு மாசம் 2 மாசம் வந்து போத் சைடு வந்து எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் வந்து செல்லிங்லேயே கண்டினியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல தான் நம்ம வந்து கிராஷை வந்து எதிர்பார்க்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்னாலேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யாராவது சொல்றதுனாலயோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் நடந்துடாது. ஸோ மார்க்கெட் கிராஷ் நடக்கணும்னா ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும், ரீசன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிராஷ் நடக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஸோ டிஎஸ் ஆல்ரெடி பை பண்ணிட்டு இருக்கனால ஸோ தொடர்ந்து வந்து ஒரு முதலீடுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன், 4 நெகட்டிவ் நியூஸ். இல்லைங்க இந்த நெகட்டிவ் நியூஸ் நீங்க விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின விமர்சனங்களையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல்களோட கண்டிப்பா ஒரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.